நிமிடங்கள் மட்டுமே என்பதால் அறிமுகம் தேவையில்லை. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒன்று கல்விதான். கல்விதான் மக்களின் அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையை வேறறுக்கும் ஆயுதமாக இருக்கிறது. ஐந்தறிவு ஜீவன்களில் இருந்து வேறுபட்டு சக்தி வாய்ந்த உயிரினமாக மாறுவதற்கு கல்விதான் அடிப்படை. அன்றைய காலத்தில் இருக்கும் கல்வியை நாம் படிக்கும் இலக்கியங்களில் இருந்தே தெரிந்து கொள்ள முடியும். அம்பேத்கரின் கல்வி மூலம்தான் சட்டம் உருவானது. பாரதியார் எழுதிய பாட்டு மூலம்தான் மக்களுக்கு சுதந்திர வேட்கை எழுந்தது. அன்றைய கல்வி முறையில் மாணவர்கள் படிப்பை விரும்பி படித்தனர். இன்றைய கல்வி முறையில் மாணவர்கள் பெற்றோரின் கட்டாயத்திலும் சமுதாயத்தின் கட்டாயத்திலும் படித்து வருகிறார்கள். ஒரு சில மாணவர்கள் மதிப்பெண்களுக்காக மட்டுமே படித்து வருகிறார்கள். நாம் என்ன படிக்கிறோம், எதற்கு படிக்கிறோம் என்று புரியாமலேயே படித்து வருகிறார்கள். கல்வி வேலை பார்த்து சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கும் தான் என்பதை புரிந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பது நல்லது. கல்வியை தராசு தட்டில் வைத்து எடை போடும் காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். கல்வி அம்பானி மகளுக்கும் அன்றாடங்காட்சிக்கும் ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே மழை, ஒரே கல்வி என தந்திடுமா எம் நாடு? எல்லா வசதிகளும் கொண்ட மேல்வர்க்கத்தினரானாலும் சரி, எதுவும் இல்லாத கீழ்வர்க்கத்தினரானாலும் சரி, ஒரே கல்வி என தந்திடுமா எம் நாடு? கிராமப்புற மாணவனானாலும் சரி, நகர்ப்புற மாணவரானாலும் சரி, ஒரே கல்வி என தந்திடுமா எம் நாடு? பெருமைக்காக தேடி பெறுவதல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமை தேடிக் கொள்வதே கல்வி. கற்று விற்றது கல்வி அல்ல, கற்றதை பெறுவதே கல்வி என்கின்ற நிலை புரிவது எப்போது? கல்வி என்னவோ அழியாத செல்வம்தான். அதை பெறுவதற்கு தான் நாம் எல்லா செல்வங்களையும் அழிக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தை, குறிப்பாக இந்த நாட்டை கெடுப்பவர்கள் கெட்டவர்கள் அல்ல, அதை கை கட்டி வேடிக்கை பார்க்கும் நல்லவர்கள் தான். ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே வாக்குரிமை என்பதை போல ஒரே நாடு ஒரே கல்வி முறை என்பதை கொண்டு வருவதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? ஏன் கொண்டு வர முடியவில்லை? சற்று சிந்திப்பீர். நன்றி, வணக்கம்.